மீட்பெரும் இரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். அன்பானவர்களே, திருமணமாகி சில வருடங்கள் அல்லது பல மாதங்கள், பல வருடங்கள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு கற்பத்தின் கனியை தருவாருங்க. தேவன் மனுஷனை படைத்து மனுஷனுக்கு துணையாக மனுஷியை படைத்த நோக்கமே அவர்கள் பக்தியுள்ள சந்ததிகளை பெற்று எடுக்க வேண்டும் என்பதே. ஆக நிச்சயம் ஆண்டவர் கற்பத்தின் கனியை உங்களுக்கு தருவாருங்க. பாருங்க, ஈசாக்கு தன் மனைவி மலடியாய் இருக்கும் பொழுது, அவன் தன் மனைவிக்காக தேவனை நோக்கி செபித்த பொழுது கர்த்தர் கற்பத்தின் கனியை தந்தார். அன்னாலும் குழந்தை இல்லை என்று அழுது கொண்டிருந்தவர்கள் தான் தேவ சமூகத்துல வந்து பொறுத்துணையோடு செபித்த பொழுது அவர்களுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை தந்தார். கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு நீங்க தேவனை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயம் கற்பத்தின் கனியை தருவார். ஆண்டவர் சிறுவர் ஜனங்களை பார்த்து, உன் தேசத்தில் குறை பிரசவம் இல்லை, மலடும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். யாத்திராகமம் 23:26 பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் பிடித்து விசுவாசத்தோடு கூட நீங்கள் அறிக்கை செய்யும் போது நிச்சயம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி கற்பத்தின் கனியை பிள்ளை பாக்கியத்தை உங்களுக்கு தருவார். மாத்திரமல்ல, சங்கீதம் 128 நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்று அந்த வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தராகிய தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை, வசனங்களை கை கொண்டு நீங்கள் நடக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு கற்பத்தின் கனியை கர்த்தர் தருவார், பிள்ளை பாக்கியத்தை தருவார். நீங்கள் குடும்பமாய் பிள்ளைகளோடு கூட சந்ததி சந்ததியாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் முதல் அற்புதத்தை கல்யாண வீட்டுல பண்ணினார். ஆக இந்த காரியங்களை நீங்க செயல்படுத்துவீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை தருவார். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றி கொண்டு நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில கூட ஆண்டவரே, மக்கள் மத்தியில எனக்கு உண்டான நிந்தையை கர்த்தர் எடுத்து போட்டார் என்று சொல்லி ஆண்டவரே, ராகேலும் ஆண்டவரே எலிசபெத்தும் தேவனை துதித்தார்களே. இந்த நாளில கற்பத்தின் கனி இல்லாத இருக்கிற ஜனங்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கற்பத்தின் கனி உண்டாகட்டும். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகள் நீக்கப்படுகிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.